ஓகே. ஸோ இதில் பேலன்ஸ் ரெக்கார்டிங் இருக்கு. பேலன்ஸ் ரெக்கார்டிங் இருக்கலாம். ஓகே. அப்ப இந்த ஆக்கத்திறன் சொல்ற கிரியேட்டிவிட்டின்னு சொல்ற விஷயம் வந்து அதுதான். ஒரு பிரச்சனையும் ஒண்ணு இருக்கும். நாங்க அந்த பிரச்சனையை வந்து ப்ராப்ளத்தை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நாங்க எங்கட அவுட்புட், அதாவது வெளியீடுகள் வந்து எங்களால வந்து அதிகரிச்சு கொள்ள முடியும். அதாவது அவுட்புட் வந்து மேக்சிமைசேஷன் பண்ணிக்கொள்ள செய்யறதுக்கு வந்து ஓகே. எங்கள்ட்ட கேட்டிருக்காங்க எப்படி, அதாவது வந்து மேக்சிமைசேஷன் வந்து பாசிபிள் அவுட்கம், அதாவது நாம் பயன்படுத்தப்படாத திறன்களை வந்து சரியான முறையில வந்து பயன்படுத்துவதன் மூலமா வந்து எப்படி எங்கட வெளியீட்டு, அதாவது தொழில்நுட்பத்துல வந்து வெளியீட்டு மட்டத்தை வந்து அதிகரிச்சு கொள்ள முடியும்னு சொல்லி தான் கேட்கிறாங்க. இப்போ சாத்தியமான உயர்ந்த வெளியீடுகளை வந்து அடைய உதவுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்க அதுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ்க்கு வந்து நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ண முடியும். ஓகே. அடுத்த விஷயங்கள் என்ன நடந்துச்சு, அதாவது என்ன குப்பை கூலங்கள்லாம் வந்து அதிகரிச்சிச்சு நாட்டை பொறுத்தளவுல. அப்ப அந்த குப்பை கூலங்கள் அதிகரிச்ச உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, அதை வந்து காம்போஸ்ட் பண்ண முடியாங்க. அதாவது அந்த இயற்கை அந்த கார்பேஜை யூஸ் பண்ணி வந்து என்ன சொல்றது, இயற்கை வாயு தயாரிச்சாங்க. அதாவது நாங்க சொல்றது நேச்சுரல், என்ன சொல்றது, ஆர்கானிக் ஆர்கானிக் மெத்தட்ல வந்து என்ன செஞ்சாங்கன்னா கேஸ் வந்து தயாரிச்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து முடியுமான மட்டும் அந்த ரீயூஸ் பண்ணாங்க, ரீசைக்கிள் பண்ணாங்க. மீள் உற்பத்தி செஞ்சு, அதாவது என்ன சொல்றது, மீள் பாவனை பயன்படுத்தினாங்க. இப்போ அந்த என்ன சொல்றது பாட்டில்ஸ் அதுக்கெல்லாம் திரும்ப ரீயூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டூத் பிக் இருக்கு, அந்த டூத் பிக் எல்லாம் திரும்ப எல்லாம் சேர்த்து அதுல திரும்ப என்ன சொல் வுட், அதாவது மரப்பலகைகள் உருவாக்குனாங்க. ஸோ நிறைய முடியுமான மட்டும் அந்த என்ன விஷயங்கள் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்தது எடுத்துக்கொள்ளுங்க, பொலித்தீன் பாவனை, அதாவது பொலித்தீன் யூசேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு. அது ஒரு நாட்டுல காணப்பட்ட பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ அதுக்காக என்ன கொண்டு வந்தாங்க, ஸோ உதாரணத்துக்கு மைலோ யோகட், அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த யோகட்ல அந்த ஸ்பூன்ஸ் எல்லாமே என்ன செஞ்சாங்க, வுட்ல பலகையில வந்து தயாரிச்சாங்க. மைலோ அந்த ஸ்ட்ரோ எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா கார்ட்போர்ட். லஞ்ச் என்ன சொல்றது, லஞ்ச் பொலித்தீன் பாவனையை குறைக்கிறதுக்காக அந்த லஞ்ச் பாக்ஸ் அது எல்லாமே வந்து என்ன செஞ்சான்னு சொல்லி சொன்னா, அந்த பொலித்தீன் ஷீல்ட் மாதிரி கவர் ஆகுனது வந்து கொண்டு வந்திருந்தாங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாமே. ஸோ இதுதான் வந்து கிரியேட்டிவிட்டி. இதுதான் என்ன சொல்றதுன்னா, ஒருத்தர் சிந்திக்கிறதை விட வந்து நான் எதிர்மறையா சிந்திக்கிறது. COVID-19 நான் சொல்லியிருந்தேன். அதாவது இப்ப எல்லாரும் ஒர்க் போக இல்லாத என்ன பிரச்சனைன்னு சொல்லக்குள்ள என்ன செஞ்சாங்க, நிறுவனங்கள் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்டை வந்து கிரியேட் பண்ணுனாங்க. ஓகே. ஸோ அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, என்ன சொல்றாங்க, மக்கள்கிட்ட வந்து பயன்படுத்தப்படாத மற்றும் வெளிவராத திறன்களை வந்து பயன்படுத்த உதவுவதன் மூலம் வந்து உயர்ந்தபட்ச சாத்தியமான வெளியீடுகளை வந்து அடைஞ்சு கொள்ள முடியும். அப்ப மக்கள்கிட்ட இருக்க அந்த பயன்படுத்தப்படாத, அப்படி இல்லாட்டி இந்த வெளிவராத திறன்கள்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க இந்த கிரியேட்டிவிட்டி ஆக்கத்திறனை வந்து சொல்ல முடியும். ஓகே. சரி. அடுத்தது வந்து புத்துருவாக்கம், இனோவேஷன் சொல்லி சொல்றது. அதாவது இனோவேஷன் சொல்லி சொன்னா பொதுவாக வந்து எல்லாருமே வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, ஒரு பொருளோ சேவையோ வந்து பயன்படுத்துறது வந்து நாங்க
யாராவது ஒருத்தர் உருவாக்குனதா தான் இருக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு இப்ப நாங்க இப்ப யூஸ் பண்ற ஃபேனா இருக்கலாம், இப்ப லேப்டாப்பா இருக்கலாம், புக்ஸா இருக்கலாம். ஸோ இது எல்லாம் பில்லோவா இருக்கலாம். இது எல்லாமே வந்து யாரோ ஒருத்தர் வந்து முதல்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அத உருவாக்கி இருக்கலாம். சரியா? அதாவது இப்போ புத்துருவாக்கம்னு சொல்லக்குள்ள வந்து, இப்ப நாங்க இங்க வந்து நேச்சுரலா வந்து கிரியேட் ஆகுன விஷயத்த வந்து எதுவுமே சொல்ல முடியாது. இயற்கையா உருவாகுன எதுவுமே இல்லாம, மத்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே வந்து யாரோ ஒருத்தரால வந்து என்ன நடந்திருக்கு, கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. சோ அப்படி உருவாக்கும் பொழுது, அப்ப அந்த உருவாக்குறதுக்கான, அந்த புத்துருவாக்கத்துக்கான ஒரு பேசிக்கான ஒரு ஒரு பேசிக் ஸ்டெப்பே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, எண்ணம். அதாவது வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, ஐடியாஸ். ஓகே. நாங்க இத வந்து இந்த மாரி செய்வோம். இந்த விஷயத்த வந்து நாங்க இப்படி ஆ இந்த வேல கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஐடியாஸ் ஒண்ணு கிரியேட் ஆகும். அதுதான் இன்னோவேஷன். ஒரு இன்னோவேஷன் ஒண்ணு உருவாகணும்னு சொல்லலாம். கிரியேட் ஆகணும்னு சொல்லி சொன்னா, அங்க கண்டிப்பா என்ன நடக்கணும்னு சொன்னா, இன்னோவேஷன் டைப்ல வந்து ஐடியாஸ் உருவாகணும். புத்துருவாக்கத்தின் அடிப்படையில. ஓகேயா? அப்ப இந்த முயற்சியாளர்கள், இந்த முயற்சியாண்மையில என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த என்டர்பிரினர்ஷிப்ப பொறுத்தளவுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு சொல்யூஷன்க்காக. அப்ப அந்த சொல்யூஷன்க்காக கொண்டு வரதுக்காக தான் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இன்னோவேஷன் சொல்ற ஒரு விஷயம் வந்து உருவாக்கப்படுது. ஓகே. சோ அப்படி என்னென்ன விஷயங்கள் வந்து இன்னோவேஷன் வந்து கொண்டு வரப்பட்டுச்சுன்னு சொல்லி நாங்க இப்ப எக்ஸாம்பிளோட நாங்க குடுக்கணும் தானே. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க. புதிய கண்டுபிடிப்பு. அதாவது நியூ இன்னோவேஷன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஆகாய விமானம், எலக்ட்ரிக் பல்ப், டெலிஃபோன், டிஜிட்டல் கேமரா, பிசினஸ். இப்ப ஆரம்பத்துல பிசினஸ்லாம் இருந்துச்சு. இலங்கையை பொறுத்தளவுல வந்து 2000 ஆண்டுகள் 20 சென்ச்சுரிக்கு முன்னுக்கெல்லாம் இந்த இலத்திரனியல் வணிகம்னு சொல்றது வந்து ரொம்ப ரேரா இருந்துச்சு. ரொம்ப மட்டுப்பாடா இருந்துச்சு. ஆனா இதே 2000 ஆண்டுக்கு பின் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மென்ட்க்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, இந்த புதிய இலத்திரனியல் வியாபாரம் வந்து உருவாகுனுச்சு. அப்ப இந்த புத்துருவாக்கம், இன்னோவேஷன் வந்து எப்படி எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. அடுத்தது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கோ ப்ராடக்ட். அதாவது வந்து நீடிப்புன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த என்ன ஒரு பொருள் சேவையா இருக்கும். அத வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றது. எக்ஸ்பான்ஷன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி எக்ஸ்டென்ஷன்னு கூட நாங்க அத சொல்லுவோம். நீடிப்பு செய்றது. இப்போ உதாரணத்துக்கு ஆரம்பத்துல நாங்க ட்ரெயின் இருந்துச்சு. இன்ஜின் அதாவது வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் கொண்டு வந்தாங்க. அடுத்தது என்ன சொல்றது? ஆரம்பத்துல வந்து நாங்க என்ன சொல்றது? சாப்பாடெல்லாம் வாங்கி கொண்டு போயிட்டு அதாவது வந்து இப்ப மரக்கறியா இருக்கலாம், உணவா இருக்கலாம், எல்லாம் வாங்கி கொண்டு போய் என்ன சொன்னோம்? சமைச்சு சாப்பிடணும். இப்ப வந்து அப்படி இல்ல. இப்ப வந்து சமைக்கப்பட்ட உணவு இருக்கு. நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அத நாங்க சாப்பிட மட்டும் தான் இருக்கு. அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இப்ப ஆரம்பத்துல இப்ப கீரையெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க கீரையெல்லாம் வந்து இப்ப இப்ப பாருங்க ஃபுட் சிட்டி கீட்ஸ்லாம் எல்லாம் வெட்டியே இருக்கும். நாங்க கொண்டு வந்து அத என்ன செய்யணும்? சமைக்க மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நீடிப்புன்னு சொல்லி சொல்றது. ஸ்மார்ட் தொலைபேசி, ஸ்மார்ட் வாட்ச். இப்ப ஆரம்பத்துல ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. இப்ப ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஸ்மார்ட் ஃபோனோட வந்து கனெக்ட் ஆகுது. அடுத்தது வந்து செல்ஃப் சர்வீஸ் மார்க்கெட்டிங். இப்ப நாங்க ஒரு பேங்க் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப ஆரம்பத்துல நாங்க ஒரு பேங்க் சர்வீஸ வந்து பெற்றுக்கொள்ளணும்னா, டைரக்ட்டா நாங்க பேங்க்குக்கு போயிட்டு டிபாசிட் ஃபில் பண்ணி அப்படி இல்லாட்டி வித்ட்ரா ஸ்லிப் ஃபில் பண்ணி தான் கேஷ வித்ட்ராவோ, டிபாசிட்டோ பண்ணிக்கொள்ளலாம். இப்ப அப்படி இல்ல. ஆன்லைன் பேங்கிங். ஆன்லைன். ஸோ ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நீடிப்பு, அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இன்னோவேஷன் மூலமா வந்து கிரியேட் ஆகுற விஷயங்களா தான் இருக்கு. பின்பற்றுதல். அதாவது வந்து நாங்க அத சொல்றது வந்து டூப்ளிகேட்டிங்ன்னு சொல்லி சொல்றோம். இத ஃபாலோ அப்படி இல்லாட்டி டூப்ளிகேட்டிங்ன்னு சொல்லி சொல்றது. உதாரணத்துக்கு வந்து பாருங்க, நாங்க வந்து இப்ப ஆரம்பத்துல வந்து என்ன சொல்றது? அ இப்ப நாங்க ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டு வாங்குனோம். ஆ இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் பேக்கரி கடைக்கு போயிட்டு வாங்குவோம். ஆனா கொஞ்ச நாள்ல வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, எல்லாமே வந்து பாருங்க இப்ப பேக்கரி ஆட்கள்லாம் வந்து வீடுக்கு வீடா வந்து என்ன சொல்றது? அந்த வெதுப்பக உணவுகள விற்பனை செய்றாங்க. ஐஸ்கிரீம் வேன் கூட வீட்டுக்கு வீடா வருது. இத விட இன்னொரு விஷயம், இன்னொரு உதாரணம் தான். இப்ப இந்த கோவிட் டைம்லலாம் வந்து இப்ப ஏடிஎம் யூஸ் பண்றதுனாலும், நாங்க அந்த ஏடிஎம் இடத்துக்கு தான் போயிட்டு, அந்த பேங்க் இருக்கிற இடமோ, அப்படி இல்லாட்டி அந்த ஏடிஎம் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்க இடத்துக்கு போயிட்டு தான் நாங்க கேஷ் வித்ட்ராவல், டெபாசிட்லாம் பண்ணிக்கணும். ஆனா இந்த கோவிட் டைம்ல வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, லொரி மூலமா அதாவது வந்து அந்த லொரி ட்ரக் அந்த இதில யூஸ் பண்ணி, அந்த ஏடிஎம் மெஷின்ஸ் வந்து கொண்டு வந்து, ஸோ வீடு வீடுக்கா வந்து நாங்க என்ன செஞ்சோம் யூஸ் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு வந்து என்டிபி பேங்க்ல இந்த மாதிரியான கான்செப்ட்ட வந்து செஞ்சிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து டூப்ளிகேட்டிங்ன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது கூட்டு. அதாவது வந்து நாங்க இந்த கம்பினேஷன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம்.
அப்ப இந்த கம்பினேஷன் சொல்றதுன்னு சொன்னா இப்ப நாங்க இருக்கிறதோட வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னா இன்னொரு விஷயத்த எட் பண்ணி யூஸ் பண்றது. இது கூட வந்து ஒரு இனோவேஷன் பாருங்க. என்ன சொல்றது, அரிசி மாவை பயன்படுத்தும் வெதுப்பக பேக்கரி உற்பத்திகள், அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ் ப்ரொடக்ட் யூசிங் த ரைஸ் ஃப்ளோ, எல்இடி மின்குமிழை பயன்படுத்தி வெசாக் பந்தல். அப்ப நாங்க வந்து கூட்டு உற்பத்தி, நான் பாருங்க வெசாக் கூடெல்லாம் வந்து இப்ப என்ன செய்யறாங்க, மோஸ்ட் வந்து இந்த எல்இடி பல்ப் ஐட்டம் எல்லாம் யூஸ் பண்ணி நாங்க செய்யறது. சோ இதைத்தான் வந்து நாங்க கம்பினேஷன்ஸ் கூட நாங்க சொல்றது, கூட்டு உற்பத்திகள். அடுத்தது பாருங்க, அடுத்தது இன்னும் விஷயங்கள் வந்து நாங்க இருக்கு. ஸோ இந்த விஷயம், இந்த பேசிக் சோர்ஸ் ஆஃப் இனோவேஷன் சொல்ற விஷயத்துக்கு நெட் பண்ண தேவையில்ல. அன்எக்ஸ்பெக்டட் இவெண்ட். இந்த அன்எக்ஸ்பெக்டட் இவெண்ட்னு சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க பார்க்காத விஷயத்துக்கு வந்து நாங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா, எதிர்பார்க்காத விஷயத்துல எதிர்பார்க்காத ஒண்ணு கிரியேட் ஆகுறது. இப்ப அதுக்கு உதாரணத்துக்கு வந்து நாங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா, பாருங்க, இந்த முன்னர் திட்டமிட்ட அல்லது எதிர்பார்க்கப்பட்ட விடயம் ஒன்றின் காரணமாக வேண்டி எதிர்பாராத சந்தர்ப்பத்துல வந்து ஒரு பொருளோ சேவையோ வந்து உருவாகுது. நாங்க இப்படி யோசிச்சிருக்க கூட மாட்டோம். ஓகே, நீங்க என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்களா, ஸ்கூல் டைம்ல வந்து இப்படி ஆன்லைன்ல வந்து எக்ஸாம் செய்யணும், ஓகே, ஆன்லைன்ல எக்ஸாம் செய்யணும், நாங்க ஆன்லைன்ல வந்து வீட்ல இருந்து படிக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களா? யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா அது எதிர்பாராத நிகழ்வு. நாங்க அன்எக்ஸ்பெக்டட் பண்ணாத டைம்ல என்ன செஞ்சாங்க, ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஓகே, எல்லாருக்கும் வந்து வீட்ல இருந்து ஆன்லைன் ஜூம்ல டீம்ஸ்ல வந்து நாங்க படிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாம் செய்யறது கூட ஆன்லைன்ல எக்ஸாம் செய்வோம். ஸோ அந்த விஷயங்கள் வந்து பாருங்க, அந்த எதிர்பாராத நிகழ்வுகள்னு நாங்க அதை சொல்லுவோம். ஓகே. உதாரணத்துக்கு இந்த பென்சிலின் மருந்து கண்டுபிடிச்சது, அந்த மாதிரி கூட நாங்க எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். அடுத்தது வந்து செயல் ஒழுங்கின் தேவைப்பாடு. இந்த செயல் ஒழுங்கின் தேவைப்பாடு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அதாவது வந்து ஒரு தேவை காரணமாக வந்து ஏற்படுற அந்த டிமாண்ட வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக. அதாவது இப்ப அந்த தேவைப்பாடு ஒண்ணு இருக்கு. அந்த தேவைப்பாட ஃபில் பண்றதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க, COVID-19 வரக்குள்ள மாஸ்க்குக்கான ஒரு டிமாண்ட் ஒண்ணு காணப்பட்டுச்சு. அப்ப அந்த டைம்ல மாஸ்க் வந்து நாங்க உற்பத்தி செஞ்சாங்க. மாஸ்க் மட்டுமா உற்பத்தி செஞ்சாங்க? இல்ல. அந்த கிளாக் ஃபுல்லா அந்த மூடப்பட்ட அந்த கிளாக். அப்புறம் கவர் ஷீல்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த அதாவது வந்து இப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை காரணமாக வந்து நாங்க என்ன செய்யறோம்னா, அதை வந்து கிரியேட் பண்ணி செய்றோம். உதாரணம் பாருங்க, தம்மிக்க பெண்ணிய நல்ல ஒரு உதாரணம். கோவிட் டைம்ல வந்து அப்படி அந்த கோவிட் நோயை வந்து இல்லாம செய்யறதுக்காக ஒரு மருந்து கண்டுபிடிக்க வேண்டி போயிடுச்சு. அது எய்ட்ஸ் எய்ட்ஸுக்கான மருந்தா இருக்கலாம். கேன்சருக்கான மருந்தா இருக்கலாம். ஸோ இது வந்து நாங்க உண்மையாலுமே வந்து நாங்க அந்த தேவையை ஏற்படக்குள்ள வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த தேவைக்கு ஏற்படுற கேள்வி, டிமாண்ட வந்து நாங்க அனலைஸ் பண்ணிக்கொண்டு, நாங்க என்ன செய்யறதுன்னா, ஒரு சேஞ்சஸ வந்து கொண்டு வாரது. அடுத்தது வந்து சேஞ்சஸ் இன் த மார்க்கெட், அதாவது சூழல்ல ஏற்படுற மாற்றங்கள். இப்ப சூழல்ல ஏற்படுற மாற்றங்கள்னு சொல்லக்குள்ள வந்து பாருங்க, இப்ப அந்த கன்சியூமரோட வந்து ஆட்டிட்யூட், கன்சியூமரோட வந்து அந்த மைண்ட் செட், டெக்னாலஜி, அடுத்தது இன்கம் லெவல் சேஞ்ச், இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமா வந்து என்ன நடக்கும்னா, என்வாயரன்மெண்ட் வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் ஆகும். உதாரணத்துக்கு பாருங்க, ஆரம்பத்துல வந்து இப்ப எங்கட என்ன சொல்றது, நம்மட அம்மா அப்பா கூட வந்து இந்த ஆன்லைனுக்கு வந்து கூடுதலா வந்து அடாப்ட் ஆகியிருக்க மாட்டாங்க. ஆன்லைன் பர்ச்சேசிங்லாம் இல்ல, நான் போயிட்டு மரக்கறி நான் போயிட்டே பார்த்தே வாங்கிட்டு வரேன். ஆனா இந்த கோவிட் டைம் வந்த பிறகு என்ன நடந்துச்சு, எல்லாமே வந்து ஆன்லைன்ல ஓகே, நான் ஆர்டர் பண்ணுவேன், ஈஸியா இருக்கும், வீட்டுக்கு வந்துரும் அப்படின்னு ஸோ இதுதான் வந்து சேஞ்சிங் இந்த மார்க்கெட்னு சொல்றது. மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகக்குள்ள வந்து நாங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னா சேஞ்ச் ஆகி கொண்டு வருது. ஓகே, இப்ப ஆரம்பத்துல இப்ப சுகர் ஆட்களுக்கெல்லாம் வந்து சாப்பிடுறதுக்கு அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா என்ன செஞ்சாங்க, திட்டத்துல அடியில வந்து நான் சுகர், நான் சுகர், நான் ஃபேட், நெறைய சாப்பாடுகள் இருக்கு. பான் எடுத்துக்கொண்டா கூட வந்து சுகர் ஆட்களுக்கு துண்டா பான் இருக்கு, சுகர் இல்லாதவங்களுக்கு பான் இருக்கு. ஒரு சாப்பாடு எடுத்துக்கொண்டா கூட சுகர் ஆட்களுக்கு இருக்கு, சுகர் ஆட்கள் இருக்கு. கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இல்லாம. அந்த சேஞ்ச் என்வாயர்மெண்ட் சேஞ்ச் ஆகக்குள்ள வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, நாங்க சேஞ்ச் ஆகிக்கொண்டு போகணும். அப்படி போக்குல வந்து எங்களுக்கு இந்த கொஸ்டின் என்ன என்ன நடக்குதுன்னு சொன்னா,
நாங்க சொல்ற மாதிரி வந்து எங்கள்ட்ட அந்த வெளிவராத திறன் வந்து அங்கே வந்து பயன்படுத்துவதன் மூலமா வந்து எங்களுக்கு உயர்ந்தபட்ச சாத்தியமான வெளியீடுகளை வந்து அடைஞ்சு கொள்ள முடியுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸை வந்து படிப்பாதா கூட வந்து பாருங்க, இப்போ சந்தையில் ஏற்படுற சேஞ்சஸ் மூலமா வந்து இப்போ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு அந்த என்ன சொல்றது, நாங்க இங்க படிக்கிறது இனோவேஷன் தானே. ஸோ அந்த இனோவேஷன் டைப்ல வந்து இருக்கக்குள்ள இனோவேஷன் ஸ்கில்ஸ் இருக்கக்குள்ள வந்து அது ரொம்ப சக்சஸ் ஆகிக்கொண்டு போகும்னு சொல்லி சொல்லலாம். ஓகே. அடுத்தது வந்து அடுத்தது மக்கள் சூழலிலும் வாழ்க்கையிலையும், அதாவது சேஞ்ச் இன் த டெமோகிராபி அண்ட் லைஃப் ஸ்டைல். இப்ப நாங்க எல்லாருமே வந்து இப்ப எங்கட அப்பா அம்மா இருந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ல நாங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல், நாங்க இருக்கிற லைஃப் ஸ்டைலில் எங்கட பிள்ளைகள் வந்து வரக்குள்ள வர லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் இன் டு த டெமோகிராபி. அப்ப அந்த மக்களோட அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா மாறிக்கொண்டே என்ன நடக்குதுன்னா மாறிக்கொண்டே போகும்னு சொல்லி போறது. உதாரணம் பாருங்க, இப்ப ஆரம்பத்துல வந்து டே கேர் வந்து டே கேர் வந்து கா இருந்துச்சு என்று சொல்லி சொன்னா காணப்படாது பெருசா. ஆனா இப்ப வந்து டே கேர்ஸ் வந்து அதிகரிச்சு கொண்டு வருது. ஸோ இப்ப டே கேர்ஸ்க்கு வந்து இப்ப டே கேர்ஸ்க்கு போறதுக்கு பதிலா என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் வந்து எல்கேஜி யூகேஜி இப்ப நேசரி வந்து ஒரு வயசுலயே 1.5 வயசு 2 வயசுலயே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்ப அங்க டே கேராவும் போயிட்டு எல்கேஜி யூகேஜி அதாவது வந்து மாற்றங்கள். இப்ப நாங்க ஆரம்பத்துல வந்து லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, வீட்டுல வந்து கண்டிப்பா தாத்தா பாட்டி மாதிரி இருப்பாங்க. ஸோ குழந்தைங்களை வந்து பார்த்து கொள்வாங்க, எல்லாம் செஞ்சு கொள்வாங்க, அவங்க கதை சொல்லுவாங்க எல்லாமே. ஆனா இப்ப வந்து நாங்க எதுவுமே செய்ய தேவையில்ல. போனுன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையான ரைம்ஸா சாங்ஸா அப்படி இல்லாட்டி ஸ்டோரியா பொயமா எதுனாலும் போனை போட்டாச்சு, கேட்டு கொண்டு போயாச்சு. ஸோ இதுதான் வந்து மக்களோட சூழல். அப்ப நாங்க எங்களோட இனோவேஷனை வந்து சரியான மெத்தட்ல யூஸ் பண்ணக்குள்ள வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா நாங்க அந்த அவுட்புட்டை வந்து மேக்சிமைசேஷன் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே. இப்ப பாருங்க, இப்ப இந்த காலத்துல வந்து எல்லாரும் ஒர்க் போகணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டிப்பா போகணும். அப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் போறேன்னு சொல்லி சொன்னா அப்ப அங்க இருக்க அந்த அந்த வீட்டுல இருக்கிற அந்த குழந்தையோ அப்படி இல்லாட்டி எல்டரா இருக்க அந்த என்ன வயது அப்பாவோ அம்மாவோ இருந்தா பார்த்து கொள்றதுக்கு அப்ப நாங்க என்ன செய்யணும், ஓகே நாங்க ஒரு எல்டோ ஹோம் ஒன்று எல்டோ ஹோம் ஒன்று உருவாக்குறது, அப்படி இல்லாட்டி ஒரு சைல்ட் கேர் டே கேர் கொண்டு வர்றது. ஸோ இதுதான் வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா சரியான மெத்தட்ல வந்து யூஸ் பண்ணக்குள்ள எங்களோட முயற்சி ஆண்மை இனோவேஷனை வந்து எங்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை வந்து யூஸ் பண்ணக்குள்ள வந்து மேக்சிமைசேஷன் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது சேஞ்ச் ஆஃப் த பிரிஸ்கிரிப்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ மக்கள் வந்து இப்போ வந்து அவங்களோட மனப்பாங்கு சரியா. ஸோ அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து ஒப்சர்வேஷன் பண்ற மெத்தட் அது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிக்கொண்டே வருது. பாருங்க, ஆரம்பத்துல வந்து எல்லாரும் வந்து என்ன செய்யணும்னா மைண்ட் வந்து கூலா இருக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்வாங்க, எல்லாருமே வந்து ஓகே யோகாவுக்கு போறது, தியானம் அதாவது கவுன்சிலிங் எடுத்துக்கொள்றது. இப்போ வந்து கூடுதலா என்னது, எல்லாரும் ஜிம் போறது, ஜிம்முக்கு வந்து அடாப்ட் ஆகி இருக்காங்க. ஜிம் போறது, ஸ்விம்மிங் போறது, சாங் கேட்கறது அந்த மாதிரி. ஸோ அந்த மாற்றங்கள் வந்து என்ன நடக்குது. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா இப்போ நாங்க ஓகே நிறைய சைக்காட்டிஸ்ட் வந்து இருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், ஸ்கூல்ஸா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது ஆபீஸா இருக்கலாம். அப்ப இந்த மக்கள் வந்து இப்ப கூடுதலா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறது, சைக்காலஜிக்கல் வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொல்லியே நாங்க ஒரு ஒரு நிறுவனங்கள் காணப்படுது. ஸோ அப்ப அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா சரியா எங்களுக்கு வந்து நாங்க இனோவேஷனை வந்து யூஸ் பண்ணி கொள்றாங்க. ஓகே. அடுத்தது கான்செப்ட் பேஸ்ட் ஆன் த நாலேஜ். அதாவது இப்போ கூடுதலா வந்து ஹியூமன்ஸை வந்து யூஸ் பண்றதை வந்து குறைச்சிட்டு இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்து டெவலப்மெண்ட் ஆகி கொண்டு வருது. ஒரு சில நிறுவனம் இப்போ ஃபாரின்லாம் வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொபோட்டிக்கை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா வெல்கம் அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த முடியுமான மட்டும் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா இனோவேஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த இனோவேஷனை யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்து நான் இங்கே சொல்லி இருக்கிறேன் இந்த
ஒவ்வொரு ஒரு மெத்தட். ஓகே. ஸோ இனோவேஷன் பாருங்க, இனோவேஷன்ஸ் எப்படி எப்படி எந்தெந்த வேல வந்து அதாவது மெத்தட்ஸ் ஆஃப் த இனோவேஷன்ஸ்னு சொல்லலாம். அப்ப அதுக்கான உதாரணங்களோட வந்து நீங்க அங்கன எக்ஸாம்பிள் பண்ணணும். ஓகே. அடுத்த ஒரு ஸ்கில்ஸ் தான் இருக்கும் கண்டிப்பா மக்கள் கிட்ட என்னதுன்னு சொன்னா, பொதுவா வந்து நட்ட இடர்கள வந்து பொறுப்பேற்றல். அதாவது வந்து டேக்கிங் ரிஸ்க்ன்னு சொல்லுவோம். இப்ப இந்த டேக்கிங் ரிஸ்க்க பொறுத்தளவுல என்ன செய்யலாம்னு சொன்னா, கண்டிப்பா வந்து ஒரு நட்ட அச்சம்னு சொல்ற விஷயம். ஒரு ரிஸ்க்ன்னு சொல்றது வந்து இந்த என்ன சொல்றது? கண்டிப்பா காணப்படும். ரிஸ்க் இல்லாம வந்து எந்த ஒரு விஷயமுமே இருக்காது. நீங்க இப்ப இந்த கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரிஸ்க் ஒண்ணு இருக்கு. ஓகே, நீங்க வொர்க்குக்கு போணும், ஃபேமிலிய பார்க்கணும், உங்களோட பெர்சனல் லைஃப்ப பார்க்கணும், எக்ஸ்ட்ரா எல்லா வொர்க் லோடையும் வச்சுக்கொண்டு தான் நீங்க வந்து இந்த கோர்ஸ் படிக்க வாரீங்க. ஸோ இப்படி இருக்கக்குள்ள ரிஸ்க்ன்னு சொல்ற விஷயம் வந்து என்னைக்குமே வந்து இல்லாம போகாது. ரிஸ்க் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நாங்க ரிஸ்க் வந்து என்ன சொல்றது? ஓகே. ஒரு அடல்ட் ஆனவங்க, ஒரு வொர்க் போறவங்களுக்கு மட்டும் தான் ரிஸ்க் இருக்குமான்னு கேட்டா இல்ல. ரிஸ்க்ன்னு சொல்ற விஷயம் பிறந்த உடனே, அந்த ஒரு குழந்தை பிறக்குதா, அந்த பிறந்த டைம்ல இருந்து அவங்க இறக்குற மட்டும் கூட, அதாவது அந்த என்ன போர்ன் டூ டெத் வரைக்கும் கூட ரிஸ்க் வந்து காணப்படும். இப்ப நாங்க இப்ப ஒரு போர்ன் சைல்ட்ல எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. அந்த சைல்டுக்கு ஒரு ரிஸ்க் ஒண்ணும் இருக்காதா? ஓகே. அந்த சைல்டு வந்து சாப்பிடணும் நல்லா. அந்த சைல்டு வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். ஸோ அது சைல்டு ஹெல்த்தியா இல்லாட்டி, நல்லா ஒழுங்கா சாப்பிடாட்டி, ஒழுங்கா பேசாட்டி, ஒழுங்கா ஆக்டிவிட்டீஸ் இருக்காட்டி அந்த சைல்டு வந்து, அது ஒரு சைல்டுக்கான ரிஸ்க்கா இருக்கலாம். ஸோ அந்த அதுதான் சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து இப்ப நீங்க சரியா நீங்க ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணீங்க. அந்த பிசினஸ் வந்து சரியான வேல போகாட்டி, சரியான உங்களுக்கு அந்த பிசினஸ்க்கான ப்ராஃபிட் இல்லாட்டி, அது உங்களுக்கு ஒரு ரிஸ்க்கா இருக்கலாம். அப்ப இந்த ரிஸ்க்ன்னு சொல்ற இந்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது வந்து நாங்க ஒரு ஒரு குட்ஸ் சர்வீஸ வந்து கிரியேட் பண்றோம். அப்படி இல்லாட்டி நாங்க புதுசா ஒரு பிசினஸ வந்து நாங்க என்ன சொல்றது? ஸ்டார்ட் பண்ண போறோம். நாங்க ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு புதிய ஒரு பிசினஸ வந்து என்ன சொல்றது? செய்றதுக்காக என்ன சொல்றது? இன்வால்வ் ஆகுறோம். அட்டெண்ட் ஆகுறோம். அப்படி அட்டெண்ட் ஆகுற சந்தர்ப்பத்துல கண்டிப்பா வந்து எங்களுக்கு என்ன ரிஸ்க்ன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனா, அந்த ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு, நாங்க அந்த விஷயங்கள செய்யாம இருந்தா, எங்களால வந்து எ எங்களால வந்து சாத்தியமான வெளியீட வந்து அடைஞ்சு கொள்ள முடியுமா? சாத்தியமான வெளியீட அடைஞ்சு கொள்ள முடியாது. ஸோ, அப்ப மக்கள் கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ்ல வந்து இந்த அதாவது என்ன சொல்றது? ரிஸ்க்க வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ரிஸ்க்லாம் சும்மா ரஸ்க் சாப்பிடுற மாரின்னு சொல்லுவோம். ஸோ, அந்த ரிஸ்க்க வந்து பொறுப்பேற்று, இடர வந்து பொறுப்பேற்றுக் கொள்றதுக்கான ஒரு டேலண்ட்டும் இருக்கும். ஸோ, உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப கோவிட் டைம் வந்துச்சு. கோவிட் டைம் வந்த பிறகு பிசினஸ் எல்லாம் செய்ய இயலாதுன்னு எல்லாரும் அப்படியே வீட்லயேவா இருந்தாங்க? இல்ல. ஓகே. நாங்க ஆன்லைன்ல சரி நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். வீட்ல இருந்து சரி பிசினஸ் இப்ப பிசினஸே இல்லாத ஆட்கள் என்ன செஞ்சாங்க? வீட்ல இருந்து ஏதாவது பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. வீட்ல சின்ன சின்ன அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, வீட்டுக்கு முன்னுக்கு அத வந்து என்ன செஞ்சாங்க? விற்பனை செஞ்சாங்க. ஸோ இது வந்து இப்ப நாங்க ரிஸ்க்ன்னு சொல்ற விஷயம் வந்து கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த ரிஸ்க்க வந்து நாங்க எல்லாருமே எடுக்கணும். இப்ப நாங்க எக்ஸாமுக்கு பயந்து கொண்டோ, அப்படி இல்லாட்டி நாங்க நாங்க இப்ப எங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேலரி ஸ்கேலும் கிடைக்கணும், நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு இருக்கணும்னா, கண்டிப்பா நாங்க ஒரு கோர்ஸ் ஒண்ணு படிக்கணும். ஸோ கோர்ஸ் படிக்கிறதுல வந்து எங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்கு? கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும், அசைன்மென்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாம நாங்க அந்த கோர்ஸ எடுத்த உடனே வந்து இப்ப ஓகே நாங்க நல்லா செஞ்சு பாஸ் பண்ணி எங்களுக்கு டிகிரி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ அப்ப கண்டிப்பா வந்து நட்ட இடர்களை பொறுப்பேற்றல். ரிஸ்க்க வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, கண்டிப்பா பேஸ் பண்ணியே தான் ஆக வேண்டி வரும். ஸோ அப்ப அந்த ரிஸ்க்க நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரிஸ்க்க வந்து நாங்க பேஸ் பண்றோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, நாங்க முடியுமான்னு மட்டும் புதிய விஷயங்கள இன்வால்வ் பண்றது, புதிய விஷயங்கள வந்து தேடி அறியறதுக்கான எங்களுக்கு சாத்தியமான வெளியீடுகள வந்து அது மேக்ஸிமைசேஷன் பண்ணிக்கொள்ள முடியும். பாருங்க. அதிகூடிய நெட்டரு. அதாவது மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு ரிஸ்கை வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப்ல வந்து ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. ஆனா அதே வேள வந்து என்ன சொல்றது? எந்த ஒரு ரிஸ்கையும் வந்து எடுக்காம எங்களுக்கு வந்து இன்கம் வந்து லாபம் வந்து குறைவா இருக்குதுன்னு சொன்னா, அதுல திருப்தி சாட்டிஸ்ஃபிகேஷனும் அடைய மாட்டாங்க. ஸோ அதனால வந்து என்ன செய்வான்னு சொன்னா, கண்டிப்பா வந்து ரிஸ்க வந்து எடுப்பாங்க. ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொன்னா, ஓகே நீங்க ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறீங்கன்னு சொன்னா, நீங்க அந்த பிசினஸ்ல வந்து ஓகே ஒரு எம்ப்ளாயி வந்து இன்னைக்கு போகலாம். திரும்ப எம்ப்ளாயி ஒருத்தர் வராம இருக்கலாம். ஸோ அவரு வந்தாலும் வராட்டியும் வந்து நீங்க என்ன செய்யணும்? உங்களோட பிசினஸ், உங்களோட ஜர்னிய வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு போகணும். ஓகே.
ஸோ அதுதான் சொல்றாங்க. இப்ப அந்த ரிஸ்க் டைம்ல இப்ப கோவிட் டைம்ல வந்து ரிஸ்க் வந்தோன வந்து இப்ப எல்லாரும் வந்து ஓகே ஹாஸ்பிட்டாலிட்டில உள்ளவங்களுக்கு மட்டும் தான் வந்து ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்த சந்தர்ப்பத்துல வந்து, இல்ல. உங்களால வந்து ஏதாவது ஸ்கில்ஸ பயன்படுத்தி வந்து நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், நீங்க முன்னேறிக்கலாம். ஓகே. ஆன்லைன் கிளாஸ் அப்ப டீச்சர்ஸ்மார்க்கெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் இப்ப என்ன பிரைவேட் கிளாஸ் செய்றவங்கலாம் கிளாஸ் எல்லாம் இல்லாம போணுச்சா? இல்ல. ஆன்லைன்ல சரி என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, கிளாஸ வச்சாங்க. நாங்க ஒரு ரிஸ்க் ஒண்ணு இருக்கு. ஆனா இப்போ ஆன்லைன்ல வைக்கக்குள்ள பிள்ளைகள் எல்லாரும் வருவாங்களான்னு தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா? பேமெண்ட் எல்லாம் சரியா பண்ணுவாங்களா? ஸோ அப்படி எதுவுமே வந்து தெரியாது. ஆனா அப்படி நாங்க அது என்ன சொல்றது? எங்களுக்கு அதுல ரிஸ்க் இருக்குன்னு சொல்லி நாங்க விலகியும் போகல. நாங்க எப்படியாவது வந்தா என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அத வந்து முட்டி மோதி இல்லாம செய்யணும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள தான் அந்த ரிஸ்க்க நாங்க நாங்க அதாவது விருப்பத்தோட அந்த ரிஸ்க்க ஏற்றுக்கொள்றது மூலமா தான் எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, சாத்தியமான வெளியீடுகள வந்து அடைஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஃபியூச்சர் விஷன். அதாவது தூர நோக்குன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே. இந்த எதிர்கால தூர நோக்குன்னு சொல்லி சொல்றது. அதாவது எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல வந்து நாங்க என்னென்னத்த நிறைவேற்றிக் கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்ற கனவு. ஸோ இதுவும் வந்து ஒவ்வொரு மக்கள்ட்டயும் காணப்படுகின்ற ஒரு ஹைடாகி இருக்கக்கூடிய, அதாவது மறைந்திருக்கக்கூடிய டேலண்ட் தான். இப்ப நான் உண்மையாலுமே வந்து இப்ப நீங்க இன்னைக்கு இந்த கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா, ஃபியூச்சர்ல உங்களுக்கான ஒரு ட்ரீம் ஒண்ணு, ஒரு ஒரு தூர நோக்கு ஒண்ணு இருக்கும். ஒரு ஆப்ஜெக்டிவ் ஒண்ணு இருக்கும். ஓகே நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும். நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னா, பேசிக்கா நான் முதல்ல இந்த கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணி டிகிரிக்கு என்டர் ஆகணும்னு சொல்லி. ஸோ அதுதான் தூர நோக்குன்னு சொல்லி சொல்றது. பாருங்க. அந்த ஒன்டர்பிரினர்ஷிப்ன்னு சொல்றவரு வந்து கண்டிப்பா வந்து கிரியேட்டிவிட்டியா, இன்னோவேஷன் டைப்ல வந்து சேஞ்சஸ்க்கு ஏற்ப வந்து என்ன செய்யலாம்ன்னு சொல்லி சொன்னா, மாற்றக்கூடியவர். ஸோ ஃபியூச்சர்ல வந்து நாங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்லி, நாங்க பிரசன்ட்லயே வந்து நாங்க என்ன செய்யணும்னா, கெஸ் பண்ணி இரணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க இப்போ ஒரு என்ன சொல்றது? இப்போ ஒரு எதிர்காலத்துல வந்து இப்ப நாங்க இப்படியெல்லாம் இருக்கோம்னு சொல்லி ஒரு ப்ரிடிக்ஷன்ல தான் வந்து எல்லாரும் இருப்பாங்க. ஓகே நாங்க எதிர்காலத்துல இப்போ உதாரணம் சொல்லுவோம். இப்ப ஓகே இப்ப தேர்தல் வரப்போகுது. எலக்ஷன்ஸ் வரப்போகுது. ஓகே அப்ப ஃபியூச்சர்ல வந்து சம்டைம்ஸ் வந்து வெஹிக்கிள் ரேட் எல்லாம் குறையக்கூடிய சான்ஸ் இருக்கு. குட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ரேட் வந்து குறையக்கூடிய பொருட்கள் செய்ய வேண்டிய விலை வந்து குறையக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்ப அந்த எதிர்காலத்த பத்தி என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, நாங்க முன்கூட்டியே வந்து கணிக்கிறது. ஸோ அப்படி கணிப்பதன் மூலமா இப்ப பாருங்க. இப்ப எங்களுக்கு வந்து COVID-19 வந்து அ ஆரம்பத்துல வரக்குள்ள என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி எதுவுமே தெரியாது. ஆனா, இன்னொரு COVID-19 வருதுன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு தெரியும். அந்த COVID-19 எப்படி சக்சஸா ஃபேஸ் பண்ணணும். சுனாமி எடுத்துக்கோங்க. 2004க்கு முன்பு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சுனாமி வந்ததும் தெரியாது. சுனாமி போனதும் தெரியாது. ஆனா, இத 2004க்கு பிறகு நாங்க அலர்ட் ஆகி என்ன செஞ்சோம்? ஓகே. சுனாமி வருதுன்னா, நாங்க அதுக்காக என்ன செய்யணும்? ஸோ, அத எப்படி ஃபேஸ் பண்ணணும்? அப்ப அந்த தூர நோக்குன்னு சொல்லி சொல்றது வந்து, நாங்க எதிர்காலத்துல வந்து எதிர்பார்த்து நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு கனவா தான் இருக்கும் தூர நோக்கு. ஓகே. இப்ப நாங்க எதிர்காலத்துல வந்து எங்களோட பிசினஸ வந்து இவ்வளவுத்துக்கு எக்ஸ்பான்ஸ் பண்ணணும். நான் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்டர் ஆகணும். வெளிநாடோட வர்த்தகம் பண்ணணும். உள்நாட்டுல வந்து நான் பெரிய ஒரு வர்த்தகர் ஆகணும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, முடியுமான மற்றும் வெளியீடுகள வந்து என்ன செய்வீங்கன்னு சொன்னா, சாத்தியமான வளவெளியிட வந்து அதிகரிச்சு கொண்டு தான் இருப்பீங்க. ஏன்னு சொன்னா, உங்களோட ஃபோர்காஸ்டிங் வந்து ரொம்ப ஆ கிளியர் அண்ட் அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும். ஓகே. அடுத்தது சென்சிட்டிவ் டுவர்ட் த என்வைரன்மென்ட் அண்ட் ஐடென்டிஃபை த ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது வந்து சூழல் மீதான உணர்வு. இப்ப நாங்க எனி டைம் வந்து இந்த என்வைரன்மென்ட்டோட வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, நாங்க தொடர்புலயே தான் இருக்கணும். ஸோ என்வைரன்மென்ட் சேஞ்சஸ் ஆகக்குள்ள வந்து டக்குனு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ பார்த்து அதுக்கான மூவ்மெண்ட்ட நாங்க கொண்டு போகக்குள்ள வந்து எங்களால வந்து முடியும். அ எங்களால வந்து மேக்ஸிமம் பாசிபிள்ஸ் வந்து அதாவது அவுட்கம் பண்ணிக்கொள்ள முடியும். சாத்தியமான வெளியீட வந்து அதிகரிச்சு கொள்ள முடியும்னு சொல்லி சொல்ல முடியும். அப்ப இந்த தொழிலுரிமைத்துவத்துல என்டர்பிரினர்ஷிப்ப பொறுத்தளவுல வந்து முடியுமான்னு மட்டும் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நாங்க ஃபோர்காஸ்டிங் அதாவது என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது. நாங்க அத ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து நாங்க சரியா ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும்னா, கண்டிப்பா எங்களுக்கு என்ன நடக்கணும்னா, சென்சிட்டிவ் டுவர்ட் த என்வைரன்மென்ட் அதாவது என்வைரன்மென்ட் சூழல் மீதான ஒரு உணர்வு இருக்கணும். ஓகே மார்க்கெட்ல என்ன சேஞ்ச் ஆகுது? எப்படி சேஞ்ச் ஆகுது? எப்போ சேஞ்ச் ஆகுது? பண்ணி
ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி இருக்கணும். பாருங்க, இப்ப கேர்ள்ஸ பொறுத்தளவு வந்து அவங்க பல்வேறு தொழில்ல ஈடுபட்டிருக்காங்க. வுமன்ஸா எம்ப்ளாயி இது வேரியஸ் ஜாப். பல்வேறு தொழில். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, கேர்ள்ஸ் எடுத்துக்கொண்டா நாங்க முன்ன ஆரம்பத்துல வந்து கேர்ள்ஸ் வந்து ஓகே. வீட்ல வொர்க் பண்ணணும். ஒரு டீச்சிங்கோ ஒரு அ அந்த மாரியான. ஆனா இப்ப என்னது கேர்ல்ஸ் வந்து பைலட்டா இருக்காங்க, இன்ஜினியரிங்கா இருக்காங்க, டெக்னீஷியனா இருக்காங்க. சில இப்போ ஃபாரின்லலாம் வந்து அந்த கேர்ல்ஸ், வுமன்ஸ் தான் சில கெராஜஸ்ல கூட வொர்க் பண்ணாங்க. கெராஜ்ல ஸோ இப்ப கேர்ல்ஸ் வொர்க், பாய்ஸ் வொர்க்ன்னு எதுவுமே இல்ல. யாரால எந்த வொர்க் முடியுமோ அந்த வொர்க்க சக்சஸ்ஃபுல்லா செய்யக்கூடிய டேலண்ட் தான் காணப்படுறாங்க. ஸோ இப்படி இருக்கக்குள்ள அப்ப அந்த சூழல் மீதான உணர்வும் சந்தர்ப்பமா இருக்கக்குள்ள, ஓகே இப்ப நாங்க என்வைரன்மென்ட்ட சரியா தெரிஞ்சுக்கொண்டு, நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு ஏத்த மாரி வந்து அடாப்ட் ஆயிக்கொண்டு போகணும். அடுத்தது நேரான மனப்பாங்கு. அதாவது பீயிங் ஆப்டிமிஸ்டிக். ஆப்டிமிஸ்டிக்ன்னு சொன்னா, எல்லா விஷயத்தையும் வந்து நாங்க என்ன செய்யணும்னா, பாசிட்டிவா எடுத்துக்கொள்ளணும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே வந்து, ஓகே இது வந்து எங்கட பாசிட்டிவ்க்கு தான் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து கூட, அது கூட எங்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட் வந்து வெளியில வரக்குள்ள வந்து, இந்த இன்னோவேஷன்க்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா, இந்த இன்னோவேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு என்ன எனர்ஜிட்டிக்கா இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியும். ஓகே. ஸோ அப்ப அந்த இந்த நாங்க பாசிட்டிவா திங்க் பண்ணக்குள்ள வந்து, ஓகே. நாங்க எல்லாரும் வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணி, ஏதோ ஒரு பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்றதோ, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பா நடக்கக்கூடியதா இருக்கும். சரியா? ஓகே. 1 மினிட். இந்த ஆப்டிமிஸ்டிக்ன்னு சொல்றது வந்து பாசிட்டிவா திங்க் பண்ற விஷயம். நாங்க அப்படி அந்த பாசிட்டிவா திங்க் பண்ணக்குள்ள வந்து எங்களுக்கு முடியுமான மட்டும் எல்லாமே வந்து பாசிட்டிவ்க்கான ஒரு வேயாஸா தான் இருக்கும். அதாவது பாசிட்டிவ்க்கான வழிகளா தான் இருக்கும். இப்ப நாங்க இந்த விஷயம் ஒரு விஷயம் செய்யக்குள்ள, ஓகே அந்த விஷயம் சரி வராது, அந்த விஷயம் பிழைச்சிரும் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்ட கொண்டு வந்தா, அது அப்படியே பிழைக்கும். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஆகிரும். இல்ல எங்களுக்கு அந்த நாங்க சக்சஸா செஞ்சு முடிப்போம்ன்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு தாட் அப்படி இல்லாட்டி, ஓகே இது வந்து சரியான மெத்தட்ல தான் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஒண்ணு ஒரு ஒரு ஆப்டிமிஸ்டிக் மைண்ட் செட் ஒண்ணு வந்த பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்து அது சக்சஸ் ஆகும். ஸோ அப்ப அந்த ஆப்டிமிஸ்டிக் மைண்ட்ல வந்து இருக்கும் பொழுது வந்து தான் என்ன நடக்கும்னு சொல்லிட்டுனா, எங்கள முடியுமான மட்டும் அந்த அவுட்புட்ட வந்து எங்களால வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். எங்களோட சாத்தியமான வெளியீடுகள வந்து அதிகரிச்சுக் கொள்ள முடியும். ஸோ இந்த ஆப்டிமிஸ்டிக்ன்னு சொல்ற எங்களோட டேலண்ட்ட வந்து நாங்க என்ன செய்யணும்? எனி டைம் வந்து கொண்டு வரணும். எனி டைம் வந்து நாங்க எல்லாமே பாசிட்டிவா பி பாசிட்டிவ், திங்கிங் பாசிட்டிவ், வொர்க்கிங் பாசிட்டிவ். அதாவது நாங்க எல்லாமே வந்து பாசிட்டிவ் டைப்லயே வந்து இருக்கணும். ஓகே. இப்ப எங்களுக்கு வந்து இப்ப எங்கட நாட்டுல ஒரு நோய் ஒண்ணு வருதுன்னு சொல்லி சொன்னாலும், ஏதாவது ஒரு
ப்ராப்ளம் ஒன்று வருதுன்னு சொல்லி சொன்னாலும் ஓகே நாங்க அதை யோசிக்கணும். இந்த ப்ராப்ளத்துக்கு நாங்க எப்படி சொல்யூஷன் கொடுக்க போறோம், இந்த ப்ராப்ளத்தை வந்து நாங்க எப்படி பேஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்த பிறகு ஐயோ ப்ராப்ளம் வருது, நாங்க சாரி இனி நாங்க இருக்க முடியாது, நாங்க பிரச்சனை தான் அப்படி இப்படின்னு சொல்லி யோசிச்சா எங்களுக்கு வந்து என்னது ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. ஓகே இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, எக்ஸாம்பிள் இப்போ எங்க நாட்டுல வந்து அதிகளவு வந்து வேலை வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லி. நான் படிச்சிருந்தோம் வேலை இல்லைன்னு சொல்லி. ஆனா உண்மையாலுமே வந்து நாங்க பார்க்கணும், வேலை வாய்ப்பு இருக்க துறையில வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லணும்னா எங்களோட படிப்பை வந்து கொண்டு போகணும். ஓகே அப்போ எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லை, படிச்சு யாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லாட்டி அப்ப யாரு வேலை வாய்ப்பு யாரு இது? அப்ப என்ன வேலைக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கு, என்ன ஜொப்புக்கு வந்து அதாவது என்ன படிச்சா வேலை வாய்ப்பு கூட கிடைக்கும். அப்ப நாங்க அந்த ஸ்கில்ஸ்ல அந்த படிப்பை போயிட்டு படிக்கிறது எங்கட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே சரி. அடுத்த விஷயம் என்னதுன்னு சொல்லி சொன்னா the possessors of the confidence success depend on is the own ability. அதாவது எங்கட வெற்றி வந்து எங்களால மட்டும்தான் தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்க வந்து எல்லாமே சொல்லுவோம், ஐயோ எனக்கு லக்கி இல்ல, எனக்கு உண்மையாலுமே நான் எவ்வளவு இதாகுனாலும் எனக்கு லக்கி இல்ல. சோ நான் அந்த அந்த அதிர்ஷ்டம் வரும் வரை வந்து காத்திருக்கிறது லக்கி. ஓகே எனக்கு இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் யாராவது சொல்லும் வரைக்கும் செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப இந்த அசைன்மென்ட் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த அசைன்மென்ட் வந்து ஓகே நீங்க நீங்க சுயமா செய்யாம இப்ப யாராவது சொல்லும் வரைக்கும் இருந்துட்டு ஓகே அவரு சொல்லிக் கொடுப்பாரு தானே, அவர்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம் தானே அப்படின்னு சொல்ல ஒரு தோட்ல இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள். சோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா உண்மையாலுமே வந்து எங்களோட வெற்றி வந்து என்ன நடக்கும்னா ஒரு தடையான காரணத்தா இருக்கும். நாங்க என்ன செய்யணும்னா எங்கட வெற்றி வந்து எங்களால தான் தீர்மானிக்கப்படுது. என்னால முடியும்னு சொல்லி சொன்னா முடியும், என்னால முடியாதுன்னு சொல்லி சொன்னா முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இந்த ஜெசிகா காக்ன்னு சொல்லி ஒருத்தவங்க. சோ அப்ப இவங்கட வந்து ஓகே நான் இதை கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஓகே ஜெசிகா. சோ இவங்கட வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா இவங்க வந்து 2 கையையும் இழந்தவங்க. 2 கையையும் வந்து இழந்தவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த 2 காலை பயன்படுத்தி எப்படி நான் வந்து பிளேன் ஓட்ட கத்துக்கொண்டு இவங்க பிளேன் ஓட்டாங்க. சோ இப்ப நிறைய பாருங்க நாங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம். இந்த சுயமா அதாவது வந்து இப்ப நிறைய அந்த கை இல்லாட்டி கால் இல்லாதவங்க வந்து கை இல்லாதவங்க என்ன செய்யறாங்க, கால்லயே வந்து அவங்களோட பிள்ளைகளை பார்த்துக் கொள்றது, டிராயிங் வரைகிறது, அவங்க சாப்பிடுறது அவங்க அன்றாட வேலைகளை செஞ்சு கொள்றது எல்லாமே வந்து செஞ்சு கொள்றாங்க. சோ அப்ப இது உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இப்ப எங்களுடைய வெற்றின்னு சொல்ற விஷயம் வந்து உண்மையாலுமே வந்து எங்களால தான் தீர்மானிக்கப்படுதே தவிர வேற யாரும் இல்லை. உங்களால முடியும்னு சொல்லி சொன்னா உங்களால முடியும். இப்போ நீங்க இந்த என்ன சொல்றது, நீங்க ஒர்க்கு போய் கொண்டு இன்னொரு டிகிரி ஒண்ணு செஞ்சு கொண்டு நீங்க இந்த கோர்ஸ் செய்றீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களால முடியும்னா அது நீங்க தான் சாய்ஸ் பண்றீங்க. நான் வந்து சாய்ஸ் பண்ண மாட்டேன், உங்களால முடியுமா முடியாதான்னு சொல்லி சொல்ல முடியாது. அது டிசிஷன் எடுக்கிறது நீங்க தான். உங்களோட வெற்றி வந்து உங்களோட இதுல தான் தங்கி இருக்குதுன்னு சொல்லி. அப்ப நாங்க எங்களோட சுயமான வெற்றி எங்களால தான் தங்கி இருக்குதுன்னு சொல்லி சொல்ற அந்த ஸ்கில்ஸை வந்து நாங்க அந்த திறனை வந்து வெளியில கொண்டு வரக்குள்ள வந்து எங்களுக்கு வெளியீடுகளை வந்து என்ன செய்யலாம்னா அதிகரிச்சு கொள்ள முடியும். ஓகே இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா என்ன சொல்றது, அந்த கண் தெரியாதவங்க, அந்த வாய் பேசாதவங்க, காது கேட்காதவங்க, அந்த மாதிரியான அந்த அங்கவீனமானவர்களை எல்லாம் வந்து என்ன செய்யணும்னா ஒன்றிணைச்சு வந்து அவங்க ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு கைத்தொழில் ஒண்ணு உருவாக்குறாங்க. சோ அப்படி அந்த கைத்தொழில் உருவாக்குவதன் மூலமா வந்து அப்ப அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட வெற்றியை வந்து என்ன செய்யுது அவங்களால தீர்மானிக்கப்படுது. இப்ப நிறைய அந்த ஆர்மியில உள்ளவங்க எல்லாம் பாருங்க. சோ அவங்க ஆர்மியில உள்ளவங்க வந்து நிறைய அவங்க ஏதாவது ஒரு ஒரு ஜொப் ஒன்று செய்யறாங்க. சோ அப்ப அந்த வெற்றின்னு சொல்ற விஷயம் வந்து அவங்களால தான் தீர்மானிக்கப்படுதே தவிர வேற யாராலையுமே இல்ல. சோ அப்ப அப்படி இருக்கிற போது கூட வந்து வெளியீடு இந்த அவுட்புட் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா கூடும். அடுத்தது இந்த டெண்டசி டுவர்ட்ஸ் அச்சீவிங் த டிஃபிகல்ட் ஆஃப் ஆப்ஜெக்டிவ். அதாவது வந்து நாங்க கடினமான நோக்கத்தை வந்து நாங்க எங்களோட ஆப்ஜெக்டிவ் ஒன்று இருக்கும், ஆனா அது கொஞ்சம் ஹார்டான ஆப்ஜெக்டிவ். ஆனா அந்த ஆப்ஜெக்டிவ் வந்து எப்படியாவது வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா சக்சஸ் பண்ணி கொள்ளணும். சரியா? சோ இதுவும் வந்து
இதையும் வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒருத்தர்ட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் தான். அதாவது வந்து அந்த 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 நோக்கம் நிறைவேற வரைக்கும் தூங்குறது இல்ல. அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் வந்து நான் கண்முழிச்சு இருப்பேன். அப்படிங்கிற அந்த ஒரு தோற்றம் நாங்க வந்து உருவாக்குறது தான் வந்து அது நாங்க டெண்டன்சி டுவர்ட்ஸ் அச்சீவிங் டிஃபரண்ட் ஆப்ஜெக்டிவ்னு சொல்லி சொல்றது. ஓகே. ஸோ அப்ப இந்த கடினமான நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதில் ஆர்வம்னு சொல்லி சொன்னா, இப்ப எங்களோட நாடு வந்து டெவலப்மெண்ட் ஆகிக்கொண்டு வர கண்ட்ரி. அதாவது வந்து இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிக்கொண்டே தான் வருது. அப்ப அந்த அபிவிருத்தி அடைஞ்சு கொள்ற நாட பொறுத்தளவுல வந்து இப்ப நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னு சொல்லி சொன்னா, ஓகே இங்க வொர்க் பண்ணி காணாது, இங்க சம்பாரிச்சு காணாது. எல்லாரும் ஃபாரின் போவோம், ஃபாரின் போணும். ஆனா உண்மையாலுமே வந்து இங்க இங்க இதே சேலரியில வந்து நார்மலா வந்து அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா வேலை செஞ்சு கொண்டு போறவங்க இருக்காங்க. ஸோ இங்க நாட்ல வந்து சிச்சுவேஷன்ல இருக்கிற எக்கனாமிக் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து என்ன சொல்றது சப்போர்ட்டிவ் பண்ணி கொண்டோ என்ன சொல்ல அப்படிலாம் பார்ட்டிசிபேட் ஆகியோ இருக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த கடினமான நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதில் ஆர்வம்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லிக்கிறோம். உண்மையாலுமே வந்து நாங்க இந்த விஷயங்களை வந்து செஞ்சு கொள்றதுக்காக வந்து எங்களோட நோக்கம் வந்து தெளிவா காணப்படணும். ஓகே. ஓகே. அடுத்தது வந்து ஃப்ளெக்ஸிபிலிட்டி. இந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இந்த என்வைரன்மென்ட் சேஞ்சஸ்க்கு இப்ப வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, நாங்க சேஞ்ச் பண்ணி குடுக்குறது தான் அதுதான் ஃப்ளெக்ஸிபிலிட்டின்னு சொல்லி சொல்றது. அப்ப அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டிய பொறுத்தளவுல வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, வாடிக்கையாளர் வந்து ஆரம்பத்துல வந்து வரிசையா நின்று தான் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா எல்லா விஷயத்துக்கும் வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து அந்த இடத்த நோக்கி போய்க்கொண்டு இருந்தாங்க. ஆனா, அந்த முயற்சியாளர்கள் அந்த முயற்சியாண்மையில உள்ளவங்களால என்ன செய்ய முடியும்னு சொல்லி சொன்னா, அத மாற்றி அமைக்க முடியும். ஸோ எப்படி மாற்றி அமைச்சாங்க? அதாவது வந்து ஆன்லைன் பேங்கிங் சர்வீஸ், ஆன்லைன் சர்வீஸ். ஸோ இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஃப்ளெக்ஸிபிலிட்டி. ஸோ அப்போ ஒருத்தர்ட்ட இருக்கிற அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டின்னு சொல்ற விஷயம், அந்த டேலண்ட்ன்னு சொல்ற விஷயம் வந்து வெளியில வரும்பொழுது வந்து, அங்க அவுட்புட் வந்து கூடுதலையா இருக்க முடியும். ஓகே. ஓகே. அ அடுத்தது வந்து பாருங்க, அ அர்ப்பணிப்பு, டெடிகேஷன். இந்த டெடிகேஷன் சொல்ற விஷயம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க ஒரு விஷயத்த வந்து செய்றதுக்காக, சரி, நாங்க கண்டிப்பா வந்து ஒரு டெடிகேஷன் இருக்கணும். அர்ப்பணிப்பு ஒண்ணு இருக்கணும். ஸோ அப்ப அந்த தனிப்பட்ட தேவைய ஒதுக்கி இப்ப எங்கட பெர்சனல் ஒரு வொர்க் இருந்தா கூட, அந்த பெர்சனல் வொர்க்க விட கூட நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஸ்கிப் பண்ணிட்டு, அந்த ஆப்ஜெக்டிவ்க்காக வந்து நாங்க செயற்படுறது தான் வந்து அர்ப்பணிப்புன்னு சொல்லி சொல்றது. ஓகே. உதாரணத்துக்கு பாருங்க. கோவிட் டைம்லலாம் வந்து டாக்டர்ஸ் மாரி எவ்வளோ டெடிகேஷன்ஸா இருந்தாங்க. நர்சிங் டெடிகேஷன், பார்மசில இருந்தவங்க. ஸோ எவ்வளோ டெடிகேஷன்ஸா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு சில ஷாப்ங்கள்ல வேலை செய்றவங்க. ஸோ அவங்களோட ஷாப்ல என்ன சொல்றாங்க, நாங்க வீட்ல இருந்து கொண்டே வந்து குட்ஸ வந்து சேல் பண்ணக்குள்ள வந்து, அந்த ஷாப்ல வொர்க் பண்றவங்க, அவங்களோட டெடிகேஷன், அவங்களோட கமிட்மெண்ட்ல வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, அந்த குட்ஸு, திங்ஸு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அந்த அர்ப்பணிப்புன்னு சொல்ற விஷயமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தருக்கு அந்த டெடிகேஷன்னு இப்ப இந்த டெடிகேஷன், அ என்ன சொல்றது, இந்த காமன் சென்ஸ், அ அடுத்தது இந்த செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு என்டர்பிரினியர்ஷிப் எடுத்துக்கொண்டா பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பதிலா நாங்க இத எடிஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட நாங்க இத சொல்லிக்கொள்ள முடியும். ஓகே. ஸோ இங்க இருக்க அந்த அர்ப்பணிப்பு, இந்த டெடிகேஷன், காமன் சென்ஸ், பொது அறிவு, செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே வந்து மக்கள்ட்ட காணக்கூடிய வந்து அ ஒரு ஜென்ரலான கேரக்டரிஸா இருக்கும். ஒரு ஜென்ரல் கேரக்டரிஸா தான் இந்த விஷயங்கள் இருக்கும். ஓகேயா? ஸோ அப்ப அந்த ஜென்ரல் கேரக்டரிஸ் மூலமா கூட வந்து எங்களுக்கு என்னன்னு செய்யலாம்னு சொன்னா, ஆ நாங்க நெறைய விஷயங்கள வந்து எடுத்துக்கொள்ள முடியும். நெறைய விஷயங்கள வந்து கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்ல
எடுக்கலாம். ஓகே. ஸோ அப்ப இங்க பாருங்க. ஓகே. ஓகே. ஸோ அது முதலாவது வந்து செல்ஃப் மோட்டிவேஷன். இப்ப நாங்க வந்து எங்களுக்கு யாருமே மோட்டிவேட் பண்ண தேவையில்ல. எங்கட வேலையில வந்து நாங்க என்ன டைமா இருந்தாலும் செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்து நித்திரைக்கு போறது. ஸோ அந்த மாரியான ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ்ல வந்து இருக்கிறது தான் அதுதான் சுய ஊக்குவிப்பு சொல்லி சொல்றது. ஓகே. அப்ப அதே மாரி இந்த பிசினஸ்ல ஈடுபடுறவங்களும் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க ஒரு செல்ஃப் மோட்டிவேட்ல தான் இருப்பாங்க. ஓகே. அடுத்தது வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அ செல்ஃப் ஓகே. தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அதாவது வந்து இப்ப தன்னம்பிக்கைன்னு சொல்லி சொன்னா, நாங்க செய்ற அந்த வொர்க்ல வந்து செய்ற அந்த விஷயத்துல வந்து எங்களுக்கு ஒரு பிலீவ்னஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து தன்னம்பிக்கைன்னு சொல்லி நாம சொல்றோம். ஓகே. ஸோ இதுகள் வந்து காமன் கேரக்டர். இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் மோட்டிவேஷன், காமன் சென்ஸ் அண்ட் ஜெனரல் நாலேட்ஜ். ஸோ இது நார்மலா வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, ஸோ இந்த விஷயங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, ஒரு கேரக்டரிஸ் வந்து வெளியில வரும்பொழுது வந்து, இந்த அவுட்புட்ன்னு சொல்ற விஷயம் வந்து என்னன்னா இன்கிரீஸ் ஆகும். ஓகே. சரி, ஓகே. ஆ பேலன்ஸ் ரெக்கார்டிங் வந்து அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் ரெக்கார்டிங் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விட்டுருக்கேன். ஓகேயா? ஓகே. தேங்க் யூ.